எப்படி சூப்பராக இருக்கா? கரண்டி தான் ரொம்ப பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்கு. பண்ணிடலாம் மணிஷா. ஓகே. அப்பள குழம்புல ஒரு அப்பளத்தை எடுத்து பார்ப்போம். எப்படி தோசை மாதிரி வருது. அப்பளம் ஊறிடுச்சுல்ல குழம்புல. காமி. இது குழம்பு வைக்க, அது அப்பளம் எடுக்க, இது குழம்பு ஊற்ற. நல்லா பூண்டெல்லாம் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்ன குழம்புன்னா இதை பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து அப்பள குழம்பு தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் செய்ய போகிறோம். நீங்கள் அப்பள குழம்புலாம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கலாம் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே. இன்னைக்கு அப்பள குழம்புக்கு வந்து என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு பார்த்துடலாம். ஓகே, ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 2 தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணலை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட ஜூஸை கூட எடுத்துக்கலாம். தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 5-6 பூண்டு பழம் நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 தலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், 100 ml நல்லெண்ணெய், அதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து அப்பள குழம்பு செய்ய போகிறோம். சரி, ஓகே. எப்படி செய்யலான்றத பார்க்கலாம், வாங்க செய்யலாம். கருவேப்பிலை சொல்லவே இல்லை. ஒரு கொத்து கருவேப்பிலை. அப்பளம் நீ இன்னும் சொல்லவே இல்லை. அப்பளம் தான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லிட்டேன். அப்பள குழம்புக்கு தேவையானது என்னன்னா அப்பளம் தான். அதுதான் நமக்கு முன்னாடியே இருக்குது அப்பளம். சரி, இப்போ ரெடியாக குழம்பு வைக்க. சார், ஒரு 100 ml நல்லெண்ணெய் வந்து நல்லா ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் காயட்டும். லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம வந்து முன்னாடியே வந்து அப்பளம்லாம் பொரிச்சு வச்சனால ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்பள குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடுகும் ஜீரகமும் நம்ம வந்து உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 பல்லுக்கு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்திடலாம். அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து கோல்டு கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். உங்களுக்குலாம் அப்பள குழம்பு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்பள குழம்பு. செஞ்சு சாப்பிடல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இதுக்கப்புறமேட்டு தக்காளியை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கோங்க. அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து புளி தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த புளி குழம்புல வந்து புளி தண்ணியில் வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் ஈவனாக நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி வந்து சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இந்த புளி தண்ணியில் வந்து புளி குழம்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதை வந்து ஊற்றிடலாம். இதை ஊற்றி இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்படி இருக்குன்னு கண்டினியூ பண்ணணும். நல்லா கொதிக்கையில் அப்பளத்தை போடணும். சரி, பாப்பா காமிக்கணுமா? இங்கே பாருங்கள், எங்கள் பாப்பா இங்கே வெளியில் வாங்க, உனக்கு ஒன்று காமிக்கிறேன். இங்கே வா, வெளில வா. எங்கள் பாப்பா ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்காங்க. வா காமி பாப்பா, உன் காசெல்லாம் காமி, திறந்து காமி. திறந்து காமி. இங்கே வீடியோவில் எல்லாம் அங்கிள் ஆண்டிக்கெல்லாம் காமி. பர்ஸை திறப்பாங்க, பாப்பாவோட பர்ஸை. எவ்வளோ காசு வச்சுருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, பாப்பா எவ்வளோ காசு வச்சுருக்கான்னா. பாப்பா பறக்குது பாப்பா உன்னோட காசெல்லாம். ஆகா இதில் ஒரு 1000 ரூபா. அந்த பிடி 10 ரூபா தாள்லாம் இருக்குது பாருங்க. பிடி பறக்குது பாப்பா, காசெல்லாம் பறக்குது பாப்பா. எல்லாம் போகட்டும். 100 ரூபா தாள், 200 ரூபா தாள், 500 ரூபா, 2000 ரூபா. எல்லாம் எடு பாப்பா எல்லாம் பறக்குது பாப்பா. காமிச்சிட்டேன் பாப்பா. இந்த பர்சுக்குள்ளே வச்சுக்க முடியும். இதெல்லாம் எடுத்துறவா. எத்தனை ரூபா இருக்கு?
எவ்வளோ இருக்கு? 10,000 ரூபாயா? அப்பாவுக்கு ஒரு 5,000 ரூபா கடன் கொடுக்குறியா? ஆ, அப்பாவுக்கு 5,000 ரூபா தருவியா தர மாட்டியா? தர மாட்டியா? ஆஹா. ஆ சரி, வெரி குட். நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து வெளியே வரணும். வெளியே வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிச்சு மசால் வடையெல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அப்பளம் கிடைச்சாலும் சரி, இதோட சின்ன அப்பளம் கிடைச்சாலும் சரி, குட்டி குட்டி கலர் அப்பளம், ரவுண்ட் அப்பளம், வெள்ளை மாற்ற அப்பளம்லாம் கிடைக்கும் இல்லையா, அதில் வந்து எந்த அப்பளமாக இருந்தாலும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த அப்பளமே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம். வாவ், எங்க அப்பா வாய் ஏன் 7 மலத்துக்கு போகுது? தேவையான அப்பளத்தை போடு, எல்லாத்தையும் போட்டு வீணாக்கி விட்டுறாத. அவ்வளோ வாவ், செம்ம சூப்பராக இருக்கு நிஷா. அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலையே, பார்க்கறதுக்கு இல்லை, வாசனை வாசனை. வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு அப்பளக்கட்டு பொரிச்சேன். ஒரு எருமை மாடு வந்து வெறும் வாயிலே போயிடுச்சு. ஆமாங்க, மாடை விரட்டி விடுறதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய மாடு தெரியுங்களா? நீங்களே பார்த்தீங்க. ஆம்பளை மாடா பொம்பளை மாடா? ஆம்பளை மாடு. ஆம்பளை மாடா? இந்த மாதிரி குழம்புல நல்லா போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே சிம்லேயே இருக்கணும். சிம்லேயே இருந்துச்சுன்னா மொத்தம் 7 அப்பளம், பாக்கி எல்லாம் இருக்குது, அது வேணாம், போட வேணாம். இங்கே யார் 1, எனக்கு 1, தியாவுக்கு 1, நிஷாவுக்கு 1, 3 அப்பளம். 1 எக்ஸ்ட்ரா, நிஷா 2 திம்பா. இப்போ வாயில் அந்த எருமை மாடுன்னு சொன்ன யாரு தெரியுமா? என் வீட்டுக்காரர் தான். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, 7 அப்பளத்தையும் பொரிச்சு வச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணவங்களே 7 அப்பளத்தையும் தின்னுட்டாரு. போய் இப்போ மறுபடியும் போய் கடையில். அப்போ நீ திங்கலை, தியா திங்கலை? நான் தொட்டு கூட பார்க்கல. பொரிச்சு வச்சுட்டு 7 அப்பளத்தையும் திரும்பி பார்த்தா தட்டில் காணும். மறுபடியும் 10 ரூபாய் வாங்கிட்டு வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போ அப்படியே 5 நிமிஷம் சிம்மில் இருந்துருச்சு. எதனால் 5 நிமிஷம் இருக்கணும்னா, அந்த வெறும் அப்பளத்தில் வந்து அந்த குழம்பு வந்து அப்பளத்தில் ஊறிச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால தான் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்க சொல்லியிருந்தேன். இப்போ இதோட ரிவ்யூ எப்படின்னு பார்க்கலாம். நிஷா சாப்பிட்டு சொல்லிடுவா. நீங்கள் சொல்லுங்கள். சரி, அப்போ எடுத்துட்டு வா, அடிச்சு நவுத்தி எடுத்துருவோம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை நம்ம எடுத்து வச்சதை மறந்துட்டோம். அது மேலே ஆப்பில் லைட்டாக தூவி விட்டுருவோம். அம்பிட்டுதான். சரி, ஓகே. இப்போ சாப்பாடுலாம் எடுத்து வருவா. சூப்பரா நிஷா வந்து அப்பள குழம்பு செஞ்சிருந்துட்டா. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். இப்போ சாதத்தை பாருங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, மோர் மிளகாய், மிளகாய் இல்ல மோர் மிளகாய் தொட்டுக்கைக்கு. சாப்பாடை பாருங்க எப்படி சூப்பரா இருக்கா. கரண்டி தான் ரொம்ப பெருசா இருக்கு, யாரும் குறைச்சிக்காதீங்க. இது மாதிரி ஒரு 25 கரண்டி வச்சாதான் இந்த கரண்டி மூஞ்சகாவே. இந்த கரண்டியில் யாருக்கு சோறு போடணும்னா வீட்டுக்கு விருந்தாடி வர்றவங்களுக்கு சோறு போடணும். ஏன்னா ஒரு 4 கரண்டி வைக்காம போதும் 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 அப்படிம்பாங்க. வீட்டுக்காருக்கு வைக்கல எப்படி வைக்கணும், பெரிய கரண்டியாக இருக்கணும். 2 கரண்டி வச்சாலும் நறுக்கா இருக்கணும். விளையாட்டுக்கு சொன்னாங்க, நீங்கள் விருந்தாடியெல்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்பா ரிவ்யூ பண்ணுறதுக்கு குழம்புல தண்ணி ஊற்றிடாத. சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க, நீங்கள் விருந்தாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கரண்டியாக இருக்கும். சாதம் இந்த மாதிரி உதிரியாக இருக்க வந்து ரைஸை வந்து வடித்து இந்த மாதிரி குண்டாலேயே வடிங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரைஸ் வந்து ஒட்டாம சூப்பரா இருக்கும். பண்ணிடலாம் மணிஷா. ஓகே. அப்பள குழம்புல ஒரு அப்பளத்தை எடுத்து பார்ப்போம். எப்படி தோசை மாதிரி வருது. அப்பளம் ஊறிச்சுல்ல குழம்புல. காமி. இது குழம்பு வைக்க, அது அப்பளம் எடுக்க, இது குழம்பு ஊத்த. நல்லா பூண்டெல்லாம் பாருங்க. ஓகே, ரிவ்யூ பண்ணிடலாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு? அப்பா சுட்ட கொதிக்கிறது. அப்பா சாப்பிடுறியா? அப்பா ஊட்டி விடவா? செம்ம சூப்பர் நிஷா. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, புளிக்குழம்பு. புளிக்குழம்பு இல்ல, வத்த குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல. பாப்பா கீழே தண்ணி எல்லாம் இருக்கு, தட்டி விட்டுறாத. வத்த குழம்பு மாதிரி. வத்த குழம்பு மாதிரி இல்ல, அதே டேஸ்ட் தான். வத்த குழம்பு அந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட் அப்படியே நாக்குல தெரியுது. சரி, அப்பளத்தை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா பரோட்டா மாதிரி இருக்கு நிஷா. அத்தியமா பரோட்டா மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இதுக்கு தொட்டுக்கையே தேவையில்லை. இதுல கிடக்கிற அப்பளத்தையே நம்ம வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு காய்கறியும் போடாம இருக்கிறதுனால அந்த குழம்போட ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. அது கொஞ்சம் மோர் மிளகாய்
அடிச்சுக்கிட்டோம்னா வேற லெவல் டேஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா, அழுக்கு தமிழ் நெக்ஸ்ட் விலாக்ல இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் விலாக் அன்னதான விலாக்ல சந்திக்கிறேன். பாய், வாழ்க தமிழ். நெக்ஸ்ட் வாங்க. பாய் பாய் சொல்லு.